ஏசாயா. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார்துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதையின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய், ராஜாவின் இருதயமும் அவருடைய ஜனத்தின் இருதயமும் கலங்கிக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் ஏசாயாவிடம் தம்முடைய செய்தியை சொல்லுகிறார். ஆகாசுக்கு இக்கட்டான சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆகாசை உற்சாகப்படுத்துமாறு கர்த்தர் ஏசாயாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆகாஸ் கர்த்தரை விட்டு விலகி போய் இருந்தாலும் அவர் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர், யூதா தேசத்தின் ராஜாவாக இருக்கிறவர். கர்த்தர் தாவீதோடு பண்ணிய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகாஸ் கர்த்தரை மறந்துவிட்டாலும் கர்த்தர் தாவீதையும் தாவீதின் வம்சத்தையும் தாவீதின் குடும்பத்தாரோடு தாம் பண்ணிய உடன்படிக்கையையும் மறக்கவில்லை. ஆகாசின் முற்பிதாக்களின் நிமித்தமாய், யூத தேசத்து ஜனங்கள் நிமித்தமாய் கர்த்தர் ஆகாசுக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்திருக்கிற போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிடாமல் பாதுகாக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய ஆறுதலான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார்துறையில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போ என்று கட்டளையிடுகிறார். ஏசாயா தன்னுடைய மகனை தன்னோடு கூட அழைத்துச் செல்ல வேண்டும். ஏசாயாவின் மகனுடைய பெயர் சேயார் யாசூப் என்பதாகும். இந்த பெயருக்கு மீந்திருக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள் என்று பொருள். இந்த பெயரிலேயே ஏசாயாவின் பிரசங்க செய்தி அடங்கி இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் அந்நிய தேசத்தில் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் மறுபடியும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை உறுதி பண்ணும் விதமாய் ஏசாயா தன் மகனுக்கு மீந்திருக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள் என்று பொருள்படும் சேயார் யாசூப் என்று பெயரிட்டிருக்கிறார். ஏசாயாவும் அவருடைய மகனும் ஆகாசை எங்கு கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகாஸ் வண்ணார்துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி பகுதியில் இருக்கிறார். சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நகரத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணீர் வசதி வேண்டும். அதை உண்டு பண்ணுவதற்காக ஆகாஸ் மேற்குளத்து மதகின் அருகில் இருக்கிறார். ஒருவேளை எருசலேம் நகரத்தின் கோட்டைகளை பலப்படுத்துவதற்காக ஆகாஸ் அந்த இடத்திலே தன்னுடைய வேலையாட்களுக்கு கட்டளை கொடுத்து கொண்டு இருந்திருக்கலாம். சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுக்களையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். 2 நாளாகமம் 32:2-4 வரை. நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாய் இருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்தில் இருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். ஏசாயா 22:9-11 வரை. கர்த்தரே ஏசாயாவுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். கர்த்தரே ஏசாயாவிடம் ஆகாஸ் இருக்கிற இடத்தையும் சொல்லுகிறார். கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை என்றால் ஆகாசை போன்ற துன்மார்க்கனுக்கு ஏசாயா கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இருக்க மாட்டார். ஆகாஸ் துன்மார்க்கனாய் இருந்தாலும் யூதாவின் மனுஷரில் அநேகர் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் இருந்தாலும் அந்த தேசத்திலே கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். கர்த்தர் இவர்களை தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக மீதமாய் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரில் தமக்கென்று மீதமாய் இருக்கிற இவர்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு பிரியமாயிற்று. சேயார் யாசூப் என்பவன் ஏசாயாவின் குமாரன். இந்த பெயருக்கு மீதமுள்ளோர் திரும்பி வருவார்கள் என்று பொருள். தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை உறுதி பண்ணும் விதமாக ஏசாயா தன் குமாரனுக்கு இவ்வாறு பெயரிட்டிருக்கிறார். மேற்குளம் என்பதற்கு கீகோன் குளம் என்றும் பெயர். இது இன்னும் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. பட்டணத்தின் மேற்கு பக்கத்தில் யோப்போ வாசலில் இருந்து 700 கஜம் தூரத்தில் மேற்குளம் உள்ளது.
நல்ல கற்களினால் இந்த குளம் கட்டப்பட்டிருக்கிறது. குளத்தின் மூலைகளில் குளத்திற்குள் இறங்குவதற்கு படிக்கட்டுகளும் உள்ளன. இந்த குளத்தின் அளவு கிழக்கில் இருந்து மேற்கு வரையிலும் உள்ள நீளம் 316 அடி, மேற்கு பகுதியின் அகலம் 200 அடி, கிழக்கு பகுதியின் அகலம் 218 அடி, ஆழம் 18 அடி. கீழ்குளத்தின் அளவு குளத்தின் மத்தியின் நீளம் 592 அடி, வடக்கு பகுதியின் அகலம் 245 அடி, தெற்கு பகுதியின் அகலம் 275 அடி, வடக்கு பகுதியின் ஆழம் 35 அடி, தெற்கு பகுதியின் ஆழம் 42 அடி.